இந்த அரசியலமைப்பு சட்டம் முதலில் உருவாகி வருகிற பொழுது 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இடஒதுக்கீடு நீக்கப்பட்டு விட வேண்டும் என்று அது குறிப்பிடப்பட்டிருந்தது. காரணம் என்ன? இந்த 40 ஆண்டுகளுக்குள்ளாடி இந்தியாவில் எல்லோரும் ஒருங்கிணைந்து உழைத்து இதை மேன்மைப்படுத்தி இங்கே ஏழ்மை இருக்காது, வறுமை இருக்காது, கல்வி அறிவு இருக்காது, வேலையில்லா திண்டாட்டம் இருக்காது, எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைகளாக வாழுவார்கள். சாதி, மதம், இனம், மொழி, பாலினம், பிறப்பிடம், சமூக அந்தஸ்து, வேறு காரணிகளின் பெயரால் இங்கே வேற்றுமைகள் இருக்காது என்றெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர் நம்பினார்கள். ஏன்னா அவங்க 200 ஆண்டுகளாக போராடி உயிரை கொடுத்து ரத்தம் சிந்தி சுதந்திரத்தை பெற்று தந்திருக்கிறார்கள். அப்போ அவர்களுடைய எண்ணம் அதுவாக இருந்தது. 40 ஆண்டுகள், அதுவே கூடுதல் நினைச்சாங்க. 40 ஆண்டுகளுக்குள் இந்தியா ஒரு உன்னதமான நிலையை எட்டிவிடும். இங்கே சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள், கலவரங்கள் இவையெல்லாம் இருக்காது. எல்லாரும் வளர்ந்திருப்பாங்க. 100% கல்வி இருக்கும், 100% வேலை வாய்ப்பு இருக்கும், 100% வளர்ச்சி இருக்கும் என்றெல்லாம் நம்பிதான் அதை குறிப்பிட்டாங்க. 75 வருஷத்துக்கு பிறகு என்ன நிலைமையில இருக்குங்கிறது நீங்கள் தான் கேட்டு பார்க்கணும். உங்களுக்கு தான் தெரியும் எப்போ என்ன நிலைமையில இருக்கும். எனவே 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த 2 விடயங்களும், ஒன்று மக்களவையிலும் மாநில சட்டப்பேரவைகளிலும் பட்டியல் மரபினர் மற்றும் பட்டியல் பழங்குடியின மரபினருக்கு உள்ள அந்த இடஒதுக்கீடும், ஆங்கில இந்தியர்களை உறுப்பினர்களாக நியமிப்பது பற்றியும் இது இடஒதுக்கீடு பேசுகிறது. அது 40 ஆண்டுகளுக்கு பிறகு எல்லாரும் சமத்துவம் பெற்று விடுவதால், இந்த நாட்டில் சகோதரத்துவம் மட்டுமே நிலவும் என்பதால், இந்த நாட்டில் எல்லோரும் சுதந்திர குடிமக்களாக இருப்பார்கள் என்பதால் அது நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னது. ஆனால் 40 வருஷம் கழியும் போது நிலைமை திரும்பவும் பழைய குருடி கதவை திரடி கதையில் தான் இருந்துச்சு. இன்னும் அதிகமான ஏழ்மை, மக்கள் தொகை பல மடங்கு பெருகி இருக்கிறது, வேலையில்லா திண்டாட்டம், தற்கொலைகள் என்று மத கலவரங்கள். 1990 தான் அதை நீக்கியிருக்கணும். 90 தான் மாபெரும் ரத யாத்திரை, கலவரங்கள் இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது மீண்டும் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சட்ட திருத்தம் 62 வழியாக 1989 ஆண்டு, அதாவது அது முடிவுக்கு வர வேண்டிய முந்தைய ஆண்டு, ஒரு சட்ட திருத்தத்தின் வழியாக மீண்டும் 10 ஆண்டுகளை அதிகரித்தார்கள். 50 ஆண்டுகள் என்று ஆக்கினார்கள். அப்போ 2000 மாற்றிக்கலாம், அதுக்குள்ளாடி இந்தியா வளர்ந்துடும் அப்படின்னு கனவு கண்டாங்க. அப்புறம் 2000 அப்படித்தான் இந்தியா இருந்தது. இன்னும் அதிகமாக நாசமாகிவிடவில்லை என்றாலும் அந்த சூழலில் தான் இருந்தது.